முதல் நாவலே அப்படிங்கும் போது என்ன கேட்டீங்கன்னா அப்படின்னு அதான் சொல்றேன்ல, அது அப்படிங்கிறத நான் வந்து தூக்கி மடியில தூக்கி கொஞ்சிட்டு இருக்கேன். வழக்கமா அந்த ஸ்போர்ட்ஸ் படங்கள்ல இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் கதைகள்ல வந்து ஒண்ணு இருக்கும். அப்படி வருவான் ஒருத்தன் ஜெயிப்பான், அப்படி போய் கிளைமேக்ஸ்ல போய் வந்து கிளைமேக்ஸ்ல போய் கைதட்டி வந்து பார்வி அப்படி இல்ல. அடுத்து சினிமா அனுபவம் அப்படிங்கிறது அது வந்து எப்படி இருக்கு? சினிமா வந்து எனக்கு என்னுடைய கப் ஆஃப் டீ இல்ல. முன்னால எனக்கு ஒண்ணு இருந்தது, என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த உலகத்தை திருத்தணும், உலகத்தை இது பண்ணிடணும், எனக்கு இப்பெல்லாம் இல்ல. அங்க போய் கலிபோர்னியால யாரோ ஒரு பையன் வந்து ஒண்ணுக்குள்ள வந்து நுழைஞ்சான், ஒரு 20 பேர் 100 பேரை சுட்டான் செஞ்சான் பண்ணாங்க. இங்க ஏன் காட்டி தேவையில்லாத டம்ப் பேஜ் பண்ணி இங்க கொண்டு வந்து பண்ணி படுத்தோனி தூங்குறேன்னு சொல்லுவாங்கல்ல, அவனுக்குலாம் நான் டப்பக்குன்னு ஒரு 10,000 எடுத்து கொடுத்துருன்னு நினைக்கிறேன். சாமி, நமக்கு வந்து தூங்குறதுங்கிறது படி அந்த சொற்கள்லாம் நம்ம மண்டைக்குள்ள போட்டு அதை ஷட் டவுன் பண்றது இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு லேயரா ஷட் டவுன் பண்ணணும். நீங்க வந்து உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் விஷயத்தை எப்படி ரீடிங் கொடுத்தீங்களா, அந்த ஒரு டிசிப்ளின்ங்கிறது வந்து எனக்கு படிக்கிறதுக்கு உதவுச்சு அப்படின்னு கொடுத்தீங்க. அதே மாதிரி உங்க லைஃப்ல வந்து நீங்க பிசினஸ் பண்ணதாகட்டும், இல்ல வந்து ஜேர்னலிஸ்டா இருந்ததாகட்டும், இல்ல டிவில ஒர்க் பண்ணதாகட்டும், இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு நிறைய மக்களை போய் மீட் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய கொடுத்துருக்கும். இதுல நீங்க எல்லாமே கதையை எழுதியிருக்க முடியாது. சோ அப்போ நீங்க எதை எழுதலாம், எது எழுத வேண்டாம், யாரை பத்தி எழுதலாம், எழுத வேண்டாம். ஏன்னா எழுத்தாளர்கள் ஒரு கேள்வி இருக்கும், நீங்க சொந்தக்காரங்களை பத்தி எழுதிட்டீங்கன்னா கேள்வி வந்துடும், என்ன பத்தி எழுதிருக்கியா, அந்த மாதிரிலாம் கேள்வி வராதா? எப்படி நீங்க வந்து அது நீங்க எழுதும் போது வந்து புனைவாக்குறது தான். நம்ம டைரி குறிப்பு எழுதல, முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. டைரி குறிப்புல வந்து நான் இன்னைக்கு ரெட் கலர் சட்டை போட்டேன், நீ டீ குடிச்சேன், அப்படி இல்ல. புனைவுங்கிறது வந்து என்னன்னா குறைஞ்சபட்சம் வந்து அப்படியே எழுதுறதுக்கு நம்ம இப்ப நான் என்ன, இந்த கேமரா இருக்கு, இந்த கேமரா இப்ப நீங்க ஸ்டெடி ஃப்ரேம்ல போட்டு விட்டு இவங்க எல்லாருமே கிளம்பி போயிட்டா கூட வந்து என்ன கேட்டீங்கன்னா நம்ம 2 பேரும் பேசுறது அப்படியே வந்து எல்லாத்தையுமே வந்து என்ன கேட்டீங்கன்னா நம்மளோட முடிய செய்யறது எல்லாத்தையுமே வந்துருது இல்ல, எல்லாத்தையுமே நேச்சுரா காட்டிடுது இல்ல, என்ன சொல்லுவாங்கன்னா தத்ரூபமா காட்டிடுது எல்லாமே. அப்புறம் அந்த கேமரா செய்யற வேலையை எதுக்கு நம்ம பண்ணணும்? புனைவுங்கிறது வேற. அது வந்து என்ன கேட்டீங்கன்னா புனைவுல இருந்து ஒரு மிகை இருக்கு. புனைவுங்கிறது ஒரு மிகை கலந்த வந்து என்ன கேட்டீங்கன்னா ஒரு தேவாலயத்தை நீங்க இப்படி கட்டுறீங்க, புதுசா கட்டுறீங்க, அதை கன்சீவ் பண்ணி அதுக்குள்ள உங்களுடைய பார்வை, உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல வச்சு அதை நீங்க வேற ஒரு கோணத்துல நீங்க ஒரு விஷயத்த சொல்லி நீங்க வந்து புனைவானுங்கிறது தான் விஷயம். அப்படி வரும்போது இந்த சிக்கல்லாம் இருக்காது இல்ல. நான் இப்ப என்ன கேட்டீங்கன்னா ஒரு நாவல் எழுதி வந்து என்ன அந்த எழுதினவன் கையிலேயே கொடுத்தேன், அவனுக்கு ஒண்ணுமே அவன் வாழ்க்கையே தெரியல. அப்படியா? அவன் வாழ்க்கையே தெரியல. பாதிக்கு மேல போகும்போது சொன்னேன், ஏய் உன்னதுதான் எழுதியிருக்கிறேன், படிப்பா விடுங்க அப்படின்ற. அப்புறம் தேடுறான், ஆமா சொல்றவங்களுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு? அது நம்ம சவாலுங்க, நம்ம சவாலுங்க. அதுக்காக நாளைக்கு உங்களை எழுத போறேன்னா வந்து அப்படியே ஆனந்தின்னு போட்டு அப்படியே எழுதுக்கு நானு நீங்களே பாத்தீங்கன்னா கூட அசந்தரணும்ல, அப்படி அசந்தரணும் நம்மளதான் எழுதியிருக்காரு, வேற ஒன்றா எழுதியிருக்காரு அப்படிங்கிறது. அதனால அந்த சிக்கல் எனக்கு கிடையவே கிடையாது. சொந்தக்காரங்களை திட்டுறது கூட என்ன உணவு கிடையாது, வேற ஒரு புனைவை திட்டி விட்டுருவோமா. ஓகே, இப்ப விகடன் பிளேல வந்து இந்த 5 முதலைகள் வந்து இருக்கு. சோ அந்த கதை உருவானது ஏன்னா நீங்க அதை முதல்ல எழுதணும் அப்படின்னு நீங்க தேர்ந்தெடுத்தது. ஏன்னா நீங்க முதல்ல நாவல் எழுதணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதனாலதான் அதை எழுதினேன் அப்படின்னு சொன்னீங்க. சோ அந்த பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வந்தது, அந்த புக்கு வெளியான போது வந்த ரிசப்ஷன், அதை பத்தி. ஏன்னா அந்த நாவல் உடனடியாவே நல்ல வரவேற்பு கிடைச்சது. ஆனா அந்த நாவலை நான் இப்ப எழுதியிருந்தேன்னா அப்படி எழுதியிருக்க மாட்டேன். இன்னும் கொஞ்சம் அதோட மொழி இந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்னும் கொஞ்சம் லூஸா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கட்டி இன்னும் கொஞ்சம் வந்து என்ன ஒரு அற்புதமான தருணங்கள், வேற ஏதாவது தருணங்கள் இருக்கு. ஆனா அன்னைக்கு நான் முதல்ல வந்து ஒரு சாகச, அப்ப நான் இருந்ததே சாகச மனநிலையில தான் இருந்தேன். நான் அப்ப நானே சாகசமிக்க ஒரு இளைஞன் தான். ஸோ அந்த மனநிலையில வந்தது. அப்புறம் அது ஒரு புதிய நிலம், புதிய மனிதர்கள். ரொம்ப நாளா வந்து என்னன்னா அந்த நிலம்ங்கிறது வந்து நம்ம பாசிங்கரத்தோட புலிலே ஒரு தோணி, கடலுக்கு அப்பால் அதுல இருந்திருக்குது. அப்புறம் அதை விட்டீங்கன்னா அந்த நிலம் வந்து நீங்க முத்துலிங்கம் அவரு பெரியவர், அவருடைய கதைகள்ல வெவ்வேறு நிலப்பரப்புகள் எல்லாமே இருந்திருக்கு. அதை தாண்டி வந்து தமிழ்ல ஒரிஜினலா ஒரு மொழிபெயர்ப்புக்கான இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த தமிழ்ல வந்து ஒரு புதுசுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, புதுசு. அப்புறம் அதோட மொழிநடை தீவிர இலக்கியத்துல சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அந்த நாவல் மேல உண்டு. அந்த குற்றச்சாட்டை நானும் ஒத்துக்கிறேன் நான். ஆனால் அது அப்படி இல்லாம இருந்ததுனாலே வந்து என்ன பல கைகளுக்கு போய் வந்து என்ன கேட்டீங்கன்னா அது பேசின கண்டென்ட் வந்து என்ன கரெக்டா இருந்தது. அது எழுதுன அந்த பையனுக்கு வேணா, அந்த தம்பிக்கு வேணா மெச்சூரிட்டி இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா அந்த வாழ்க்கை உண்மை. அதுக்குள்ள ஒரு கண்ணீர் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த கண்ணீர் இருந்தில்ல, அந்த கண்ணீர் உண்மை. ஏன்னா அந்த கண்ணீர் என்னோட கண்ணீரும் இருக்குதுல்ல, நான் பார்த்த கண்ணீரும் இருக்கு, அதோட துயரமும் இருக்கு, எல்லாமே இருக்குனால அது நீங்க எப்பயுமே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ஆனந்தி. நீங்க எந்த ஆர்ட் ஃபார்மா இருந்தாலும் சரி, நீங்க வந்து என்ன கேட்டீங்கன்னா நீங்க சொல்ற முறையில
உங்களுக்கு கிடைச்ச அனுபவத்துல நீங்க வந்து உங்களுக்கு இவ்வளவுதான் வருது செய்யறீங்க. ஆனா நீங்க ஜெனியூனா உண்மையா ஒரு அட்டெம்ப்ட் அடிச்சீங்கன்னா அதை மக்கள் வந்து என்ன கேட்டீங்கன்னா நான் சொன்னேன்ல, இப்போ அதை லிங்க் கொடுத்துட்றேன். அந்த மனிதர்கள் அந்த ஸ்கிரிப்ட் அந்த பையன் பண்ணான் இல்லைங்களா, ராம், அவன் பேர் ராம் இந்திரா, அவன் பேரு இந்திராங்கிறது அவங்க அம்மா பேர். அம்மா பேரை ராம் இந்திரா அப்படின்னு வச்சிருக்க. அப்படி நான் சொல்றேன்ல, அதுல ஒரு ஜெனியூனிட்டி பார்த்தேன். அந்த நீங்க 100 கோடி படம்லாம் இல்ல, அது பசங்க 4 பசங்க எல்லாம் சேர்த்து ஒரு 35 லட்ச ரூபாய்க்கு வந்து ஆளுக்கு 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா போட்டு வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள ஒரு உயிர் இருந்தது இல்ல, அந்த உயிர் இருந்துச்சுன்னா யாராச்சும் ஒரு மனுஷனாலும் கரெக்ட் போயிடும். அது மாதிரி வந்து 5 முதல் கதை எல்லாருக்குள்ளேயும் போய் கனெக்ட் ஆனது இருக்கு இல்லைங்களா, அது உள்ள உண்மைக்காக தான் போய் கனெக்ட் ஆச்சு. ஈவன் அதை ப்ரொஜெக்ட் ரிஜெக்ட் பண்றவங்கள கூட, அதோடைய மொழிநடையை நான் சொல்ற விதத்துல ரிஜெக்ட் பண்றவங்கள கூட அந்த வாழ்க்கையை ரிஜெக்ட் புரியுது. அதனால அது கிடைச்ச அனுபவம் எல்லாருக்குமே இது அமையுமா இல்லை, எனக்கு அமைஞ்சது. முதல் நாவலே அப்படிங்கும் போது என்ன கேட்டீங்கன்னா அப்படின்னு அதான் சொல்றேன்ல, அது அப்படிங்கறத நான் வந்து தூக்கி மடியில தூக்கி கொஞ்சிட்டு இருக்கேன். அப்படி கீழே இறக்கி விட்டு மகனே இனிமேல் ஓன் சமத்து, அதுல இருந்து நான் டிஸ்கனெக்ட் ஆனேன். நீங்க ஒண்ணுல இருந்து டிஸ்கனெக்ட் ஆகும்போது தான் இன்னொன்னுக்குள்ள என்டர் ஆக முடியும். அது மீதி தான் நீங்க தான் 25ல வந்து நிக்கிறோம். ஆமா ஆமா. அதே மாதிரி ரோலெக்ஸ் வாட்ச், இப்ப நீங்க உங்களோட கதைகள்லயும் இல்ல நீங்க வந்து இந்த படிக்கிறத பத்தி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் போதும் சொன்னீங்க, அது வந்து உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுத்தணும், அது ஏதோ ஒரு விஷயம் உங்களை பண்ணணும்னு. சம்வேர் நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க வந்து சோதர்மன் அவர்களுடைய புக்கை வந்து நீங்க படிக்க ஆரம்பிக்கும் போது இதுல டீப்பா ஒண்ணு இருக்கு, அது ஷாலோவா ஒண்ணு இல்ல, ஏதோ ஒண்ணு ரொம்ப டீப்பா இருக்குன்னு நான் உணர்ந்தேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதே மாதிரி இந்த புக்ல வந்து ரோலெக்ஸ் வாட்ச்லயுமே வந்து அந்த வேல்யூஸ் பத்தி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த காலகட்டத்துல அதை ஃபீல் பண்ண வைக்கிறதுங்கிறது காலங்காலமா லிட்ரேச்சரோட ஒரு பெரிய ஒரு ஒரு ஒர்க்கா நான் அதை பாக்குறேன். ஏதோ ஒரு விஷயம் நம்ம அதை பத்தி யோசிச்சிருக்க மாட்டோம், பட் நம்ம லைஃப்ல நடந்திருக்கும் தான், அந்த லிட்ரேச்சர் போய் அதை தொட்டுட்டு வரும். இல்ல நம்ம அந்த லைஃப்ல நடந்திருக்காது, பட் நம்மளோட வேல்யூஸ் அதை கொஸ்டின் பண்ண வைக்கும். ஒரு ரைட்டராவோ இல்ல ஒரு ரீடராவோ இந்த வேல்யூஸ் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறீங்க? ரொம்ப பெரிய கேள்வியை கேக்குறீங்க. மனுஷனுக்கு அப்படி இப்படி அப்படிலாம் இல்ல. அது என்னன்னா ஒரு ஒருங்கமைவு இருக்குல்ல. நீங்க காலையில் பூமி உதிச்சு கீழே போய் சிஸ்டங்கள் பருவங்கள் இதெல்லாமே இருக்குல்ல, ஒருங்கமைவு இருக்கிற மாதிரி என்ன கேட்டீங்கன்னா இதுதான் நான் அத்தாரோன்ற நாவல்லையும் எழுதியிருக்கிறேன். என்னன்னா அந்த அத்தாரோ நாவலோட ஃபைண்டிங்கே என்னன்னு கேட்டீங்கன்னா தனக்கான எல்லைகளை வரையறை செய்து அந்த எல்லைகளை புரிஞ்சுக்கிட்டு இன்னொன்றின் எல்லைக்கு போகாம இருக்கிறது, அதுதான் அதோடைய கான்செப்ட். அதைதான் நீங்க அப்படியே எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ள இருந்து அப்படியே விரிச்சு வெளியில எடுத்துட்டு வந்தீங்கன்னா சமூகம், தனி மனிதர்கள் அப்படின்னு சொல்லி என்னன்னா இது காலத்தால் அப்படி வாழ்ந்து 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 இந்த மானுட அறம் அப்படிங்கிறது இருந்துருக்கு இல்லையா, காலத்தால் இல்லாத மானுட அறம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா பிற உயிர்களை வந்து தொந்தரவு பண்ணாம இருக்கிறது, உன்னுடைய எல்லைகளை புரிஞ்சுக்கிறது, உன் எல்லையில விட்டு உன்னுடைய தன்னிலையை புரிஞ்சுக்கிறது, நீ யார் அப்படிங்கிறத தன்னிலையை புரிஞ்சுக்கிறது தான். இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப நீங்க நானு உட்காந்துருக்கோம், இங்க ஒரு நாய்க்குட்டி, இங்க ஒரு உடும்பு குட்டி, இங்க ஒரு புலி எல்லாம் இருக்கு. அப்படி பேர்ட் வியூல போய் டாப் ஆங்கில போய் வந்து சூரியன் பார்த்துச்சுன்னா சூரியனுக்கு எல்லாமே ஒண்ணு. இதுதான் வந்து என்ன கேட்டீங்கன்னா எல்லா உயிர்களுக்கும் பிறப்போக்கும் எல்லா உயிர்களுக்கும் அவன் வைக்கிற இடம் தான் அந்த மானுட அறம். இந்த மானுட மரம்ங்கிறது வந்து ரொம்ப ஸ்தூலமாலாம் எங்கேயும்லாம் நிறுவி வைக்கல. மானுட அறம் எங்க கிடைக்கும், கிலோ எவ்வளவு அல்ல, அது எல்லாருக்குள்ளேயும் கூட்டு ஆன்மாக்குள்ள உறைஞ்சிருக்கு, நம்மளோட கூட்டு ஆன்மாக்குள்ள உறைஞ்சிருக்கு. ஒருத்தனை வந்து நீங்க ரோட்ல போகும்போது ஒருத்தனை ஒரு எளியவனை வந்து ஒரு வலியவனை அடிக்கும் போது உங்களால தட்டி கேட்க முடியாது, ஆனாலும் உங்களுக்குள்ள ஒண்ணு வரும் பாத்தீங்களா, ஐ அப்படின்னு ஒண்ணு வரும் பாத்தீங்க, அதுதான் மானுடம். அதை வந்து என்ன கேட்டீங்கன்னா நம்ம லைஃப் இட்ஸப்லே நம்ம அதை ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம அறியாம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இலக்கியத்தின் வேலை அப்படிங்கிறது என்னன்னா இந்த மானுட அறை நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா. இப்ப நம்ம மானுட அறம் மட்டும் இல்ல, நம்மளுடைய சிந்தனை எல்லாம் மாற வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். மானுடனா அப்ப நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா அந்த உலகத்துல? அடாப்பா அதுவே ஒரு நீ என்ன. அதனால என்ன கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்த உயிர்களுடைய அறம் இந்த பூமி, நம்ம வாழக்கூடிய ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த விஷயங்களோட இந்த அறத்தை வந்து கேட்டீங்கன்னா இந்த விளிமியங்களை இன்னைக்கு நம்ம கையில தூக்கிட்டு போற ஒரே ஒரு டிராவல் பாத்தீங்கன்னா இலக்கியம் கலைகள் தாமா. அதை நம்ம தொலைய கொடுத்துட்டோம் அப்படின்னீங்கன்னா இருங்க எனக்கு என்ன நமக்கு என்ன.
ஏன்னா எனக்கு நீங்க சொல்லும்போது நீங்க வந்து அந்த ரைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லும் போதோ இல்ல படிக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லும் போதோ சம்வேர் நிறைய பேர் இப்ப ஏன்னா நம்ம அடிக்கடி எல்லாருமே பேசி ஒத்துக்கிற விஷயம் இப்ப படிப்பு ரொம்ப கம்மியாயிடுச்சு, படிக்கிற பழக்கம் ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லும்போது இவ்வளவு பெரிய மேஜிக்கா மிஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு வருது. இன்னொன்னு, இப்ப நம்ம எல்லாமே போட்டோ எடுத்துட முடியும், வீடியோ எடுத்துட முடியும், டாக்குமெண்ட் பண்ணிட முடியும். ஆனா நீங்க பகிரும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, அது என் ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் ஆனது ரிட்ரீவ் பண்றதுங்கிற அந்த மூளையோட பயங்கரமான அந்த ஒரு சக்தி இருக்குல்ல, சாத்தியங்கள், எல்லா சாத்தியங்களும், உடலோட சாத்தியங்களை பயன்படுத்திக்கிறது, மூளையோட சாத்தியங்களை பயன்படுத்தி உங்க உடல் வந்து உங்க மிகப்பெரிய கருவியா இருக்கு. யூ கேன் ஃபிளே. உங்க மூளை வழியா வந்து இந்த நேரத்துல நீங்க வந்து ஆல்ப்ஸ் மலையில போய் உட்காந்துட்டு ஒரு விஷயத்த பார்க்க முடியும், இமேஜினேஷன் பண்ண முடியும்னா அந்த சாத்தியங்களை ஏன் பயன்படுத்தாம இருக்கீங்கன்னு தான் கேட்கறேன் நானு. உங்களால இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் மரத்தன் ஓட முடியும்ல, தென் யூ கோ ரன். தப்புல ஒண்ணும் கிடையாது இல்ல. உங்களை போய் வந்து கிணத்துல எவ்வளவு சொல்றோம், போய் செத்துருன்னா சொல்றோம், ஓடு ஆரோக்கியமா இருந்து சொல்லி உடலுக்கு சொல்றோம்ல, அதுக்காக மனசுக்கு சொல்றோம்ல. நான் தப்பா நினைக்காதீங்க, நான் சொல்றேன் லேடின்றதுனால சொல்றேன், ஏற்கனவே சொன்னதுன்னு தான் சொல்றேன் நான். என்னன்னா, இப்போ ஒரு பொண்ணு வர்றாங்க, அவங்களுக்கு நிறைய பயங்கர பிரச்சனையில இருக்காங்க, ரொம்ப ரொம்ப இதா இருக்காங்க, எல்லாரையும் போட்டு வந்து அவங்களும் சஃபகேட் ஆகி அவங்களும் மூச்சு முட்டுற அனுபவத்துல போய் பிறருக்கும் மூச்சு முட்டுற அனுபவத்துல ஒரு கொந்தளிக்கிற அனுபவத்துல இருக்கக்கூடிய ஒருத்தாங்க. அப்போ நம்ம கேட்கறோம் இல்லைங்களா, இப்போ கேட்கறோம், மத்த ஆளுகிட்ட கேட்கறோம், ஒரு ஜென்ஸ்டே கேட்கறோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க உங்களோட உள்ளாடைகள் சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, உடைகள் சுத்தமா இருக்குன்னு நினைக்கிறீங்க, எல்லாமே சுத்தமா இருக்குன்னு நினைக்கிறீங்க, அதை ஒரு துவைக்கிற ப்ராசஸ்ல இருக்கிறீங்க, அதுக்கு விதவிதமான வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்கிட்டீங்க, அதுல வேற எல்லாம் பெரிய தலைடியா இருக்கு, அது வேற ரைட்ல திரும்ப 34, 36, 42 நம்பர் வச்சுட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க. சரிம்மா, உங்க கூடயே சாகுற வரைக்கும் ஒரு அகத்தை துவைக்கிற ப்ராசஸ் என்னைக்குதான் பண்ணுவீங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதுதான் விஷயங்கள் ஆனந்தி. உங்க உடலுக்கு சொல்றோம், உடல்ல நீங்க வந்து 2 தான், ரெட்டை மாடு வண்டி தான் உங்ககிட்ட இருக்கிறது, ஒரே ரெட்டை மாடு வண்டி தான். ஒண்ணு மனம் ஒரு மாடு, இன்னொன்னு வந்து கேட்டீங்கன்னா உடல் ஒரு மாடு. ரெண்டும் வந்து சிங்க்ரனைஸ் ஆகி ஓடிச்சுன்னா நீண்ட நாள் ஓட போறீங்க, இல்லாட்டி பாதியில குப்பு கட்டி விழுந்து சாக போறீங்க, இல்ல மூச்சு முட்டா முட்டு போகுது. முன்னால எனக்கு ஒண்ணு இருந்தது, என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த உலகத்தை திருத்தணும், உலகத்தை இது பண்ணிடணும். எனக்கு இப்பெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. நான் எடுத்து சொல்றேன் உங்களுக்கு. அடுத்தெல்லாம் வந்து என்ன கேட்டீங்கன்னா, 2வது தடவை உங்களை பார்க்கும்போது வந்து படிச்சீங்களான்னு கேட்க மாட்டேன் நான். நீங்களா சொன்னா கேட்டுக்குவேன், ஓகே ரைட், இதான் நம்ம சொன்னோம் எடுத்துட்டாங்க போல இருக்கு. இப்ப நான் என்ன அளவுல என்னுடைய சுற்றம் என்ன, இந்த அளவுல இந்த விஷயங்களை வந்து என்ன கேட்டீங்கன்னா நம்ம பண்றது இருக்கு இல்லையா, பரிந்துரை பண்றது இருக்கு இல்லையா. என்னோட இருக்கிறவங்களுக்கு வந்து உடல் சார்ந்து நான் நிறைய ஒர்க் அவுட் சொன்னா, பேசிக்கலி ஐம் ஸ்போர்ட்ஸ் மேன், ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் மேன். அண்ட் வந்து கேட்டீங்கன்னா லிட்டரலி நான் வந்து ஒரு செமி கோச் தான். ஒருவேளை எனக்கு பணம் இருந்து நான் என்ஐஎஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி படிச்சிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு ஏதோ ஒரு கோச்சா தான் இருந்திருப்பேன், ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஹாக்கி கோச்சா தான் இருந்திருப்பேன், எல்லாம் பண்ணியிருப்பேன். ஸோ அதெல்லாம் நான் சொல்றேன். இப்போ அதான் சொல்றேன்ல, அந்த இலக்கியம் வந்து அகப்பயணம் நம்ம சொல்லக்கூடியது இருக்கு இல்லையா, நம்ம அகத்தை துவைக்கிறதுக்கான இருக்குகிட்ட நம்மகிட்ட இருக்கிறது ஒண்ணுதாங்க. நீங்க சினிமா போங்க, நீங்களே பாக்குறீங்கல்ல, மனச்சாட்சி இல்லாம வந்து முன்னாலெல்லாம் வந்து கத்தி வச்சு குத்திட்டு இருந்தாங்க, அப்புறம் அருவாளை வெட்ட ஆரம்பிச்சாங்க, அப்புறம் துப்பாக்கி கொண்டு வந்தாங்க. துப்பாக்கி கொண்டு வந்தப்ப நான் இந்தியா டுடேல இருந்தேன், அப்போ ஒரு ஸ்டோரி கூட பண்ணேன், தமிழ்நாட்டுல எங்க துப்பாக்கி இருக்கு. கடைசியா பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டீனர்ல ஒரு துப்பாக்கி சூடு நடந்துச்சு, துப்பாக்கி சூடு சென்னையில நடந்துச்சு. நான் சொல்றது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால. அப்படிலாம் இல்ல, சுட்டுட்டு இருக்க மாதிரிலாம் தமிழ்நாட்டுல எதுவுமே நடக்கல. இப்ப இல்லாத ஒண்ணு எதுக்கு கொண்டு வந்து காட்டிட்டே இருக்காங்க. அமெரிக்கா நடக்குன்னா அங்க நடக்குதுப்பா. அங்க போய் கலிபோர்னியால யாரோ ஒரு பையன் வந்து ஒண்ணுக்குள்ள வந்து நுழைஞ்சான், ஒரு 20 பேர் 100 பேரை சுட்டான் செஞ்சான் பண்ணாங்க. இங்க ஏன் காட்டி தேவையில்லாத டம்ப் பேஜ் பண்ணி இங்க கொண்டு வந்து பண்ணி இப்ப உங்களுக்கு துப்பாக்கி போதாம என்ன ஆயிட்டாங்கன்னா பீரங்கில போயிட்டாங்க. உங்கள்கிட்ட இருக்கிறது வந்து உங்க குழந்தைகளையோ உங்களையோ காப்பாத்திக்கிற ஆயுதம்ங்கிறது வந்து இந்த மாதிரியான கலை. நான் கலைன்னு சொல்றது லிட்ரேச்சர் மட்டும் சொல்லல, மியூசிக் சொல்றேன், ஓவியங்களை போய் பாருங்க, அது இருக்கு, அதுதான் இருக்கு உங்களை காப்பாத்துறதுக்கு ஒண்ணு. இல்லாட்டி நீங்க இப்படி இந்த ஒரு வாழ்க்கைக்கு வந்து இருந்தீங்கன்னா ரைட், நான் அப்படிலாம் நினைச்சுக்கேன், இந்த வாழ்க்கைக்கு யூ டிசர்வ் இட் அப்படின்றேன். சில பேர் வந்து அடிலாம் நிப்பானுங்கல்ல, அடி நிப்பானுங்க, யூ டிசர்வ் இட். ஆனா நீங்க உங்க லைஃப் பத்தி பேசும்போது இப்ப நீங்க சொல்றீங்க, எனக்கு வந்து அந்த ஒரு டெட்லைன் இல்லாம எழுதுறது, எனக்கு தோணும் போது அது எழுதணும், அந்த ஒரு ஃப்ரீடம் நான் வந்து இப்போ நான் அதை பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. பட் உங்க லைஃப்ல நீங்க வந்து ஜேர்னலிஸ்டா இருந்தபோது உட்கார்றது கூட டைம் இருந்திருக்காது, ஓடிக்கிட்டே இருந்திருப்பீங்க. அண்ட் இப்ப இந்த மீன் வியாபாரம் பண்ணும்போதுமே நீங்க காலையிலேயே எழுந்து 3 மணிக்கே எழுந்து ஓடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு நடுவுல பொதுவா படிக்கிறவங்க படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படிம்பாங்க. இதுக்கு நடுவில் நீங்க எப்படி படிக்கிறீங்க, எப்படி எழுதுறீங்க, எப்படி உங்களோட நாளை நீங்க வந்து இதுக்கேத்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறீங்க? என்னால சுகிக்க முடியாத விஷயங்களை பத்தி வந்து கற்பனை காண்றதை நிறுத்திட்டேன். ஓகே. சுகிக்க முடியாதுன்னா அவங்களுக்கு என்ன சொல்றது, நான் கன்சியூம் பண்ண முடியாத விஷயங்களை பத்தி அது மாதிரி
இப்ப எனக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய நாட்களை வந்து நான் வடிவமைச்சுக்கிட்டேன். இப்ப எனக்கு ஆல்ப்ஸ் மலையை பத்தி எனக்கு கனவுகள்லாம் இல்லை, எனக்கு தெரியும் என்னால அங்கெல்லாம் போக முடியாது. நான் இப்ப வந்து ஆண்டிப்பட்டி கணவாயில வந்து செட்டில் ஆகி எனக்கு என்ன, என் மீன் கடைக்கு என்ன தேவை, என்னுடைய எழுத்துக்கு என்ன தேவை, என்னோட இதுக்கு என்ன தேவைன்றதை பிரிச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, அதே மாதிரி என்னுடைய சுற்றம்னே வந்து என்ன ரொம்ப குறுக்கி வச்சுட்டு நிறைய அலைஞ்சிட்டேன். நிறைய இதுக்கு முன்னாடி நிறைய டிராவல் பண்ணிட்டேன், வாஸ்டான டிராவல் பண்ணிட்டேன். ஜேர்னலிஸ்டா வந்து தமிழ்நாட்டோட குறுக்கு அப்படி நடுக்கு ஒவ்வொரு கிராமத்துலயும் எனக்கு நண்பர்கள் இருப்பாங்க அந்த மாதிரி. அப்புறம் வெளியில் நாடுகளுக்கும் சுத்தி கித்தி இல்லாமனால இப்போ ஒரு சின்ன பவுண்டரிக்குள்ள வச்சு என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும். இப்ப நான் எழுதுறதுக்கு என்ன தேவையோ அது மட்டும். இப்ப நான் விமர்சனம் ஆகி தமிழ் சூழல்ல வந்து நான் போய் பயங்கரமா வந்து நான் கண்ட்ரோல் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போய் நான் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு நான் இது எழுதுறேன், எனக்கு தெரிஞ்சிச்சு என் லிமிட்டேஷன் இவ்வளவுதான். இன்னும் நான் எவ்வளவு தாக்கு பிடிச்சாலும், உடம்பு ரீதியா மனசு ரீதியா தாக்கு பிடிச்சாலும் எவ்வளவு தூரமும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அந்த தூரத்தெல்லாம் நீங்க வந்து இப்படி கணக்கு போட்டீங்கன்னா, எப்படி கணக்கு போட்டீங்கன்னா, ஆண்டா கணக்கு போட்டீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். நீங்க 10x300 போட்டு 3000 நாள் தான் சொன்னீங்கன்னா, இங்க வந்து கணக்கு தான். 45 நிமிஷத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப், செகண்ட் 45 நிமிஷத்துக்குள்ள இந்த டைமுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க, நீங்க ஒரு இன்னிங்ஸ் பில்ட் பண்றீங்கல்ல. 50 கிரிக்கெட் பாப்பீங்களா? அப்பப்ப பாப்பேன். தெரியுமா? அந்த ரூல்ஸ் எல்லாம் தெரியுமா? ரூல்ஸ் ஓரளவுக்கு தெரியும், ஃபுல்லா தெரியும். அப்படி சொல்ல ஒரு இன்னிங்ஸ் பில்ட் பண்ணுவாங்கல்ல, எல்லாத்துலயும் ஒரு கணக்கு இருக்கும்ல, இத்தனை ஓவர் வரைக்கும் இப்படி கொண்டு போய் பண்றோமா. அது மாதிரி என்னுடைய நாளை வந்து நான் வந்து என்ன கேட்டீங்கன்னா அப்படி கனெக்ட் பண்ணுவேன். அலாரம் வைக்கிறது 3:03க்கு வைப்பேன். 3:33 எந்திரிக்கிறது 4:04 7:02 எப்படி. அது ஒரு போதைங்க. அந்த நேரத்தை நான் சொல்லுவேன் எல்லாத்தையும், சூரியனுக்கு முன்னாடி எந்திரிச்சிடுறேன். அப்புறம் இன்னொன்னு சொல்லுவேன், பறவைங்கள்லாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிருங்க. அது ஒரு போதைங்க, அது ஒரு போதைங்க. இந்த டைம் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணி செய்யறது இருக்கு இல்லையா. சில இடத்துக்கு போய் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா, சொல்லுவேன் எத்தனை மணிக்கு வருவீங்க, ஒரு 4:12க்கு அடிமை, ரொம்ப 4:15க்குமே 4:15க்குமே. நான் 4 மணிக்கெல்லாம் போய் நின்று கீழே எல்லாம் போய் அந்த டீ கடையில போய் ஒரு டீ எல்லாம் போட்டுட்டு மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு கர்ச்சீப் எடுத்து மூஞ்சியெல்லாம் தொடச்சிட்டு செஞ்சுட்டு கரெக்டா வந்து அப்படி கணக்கு பண்ணுவேன். 4:12க்கு ஏறி போய் 4:15 அப்படின்னு ஒருத்தவங்க அப்படி பார்த்து சொல்லியிருக்காரு, சரவணே என்ன சரவணே அப்படி இல்லை. அந்த டைம் இருக்கு இல்லைங்களா, எனக்கு வந்து என்ன, அது வந்து சும்மா இது இப்படி எல்லாம் பண்ண முடியாது. கடை வந்து 7:30க்கு நான் திறக்கணும். அப்பனா நான் வந்து காசிமேடு போய் சிந்தாதிரைப்பேட்டைக்கு போயிட்டு அதை போயிட்டு சண்டே காலையில 6:30க்கு நான் வந்து திறக்கணும். அப்படின்னா என் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணி 6:30க்கு திறந்து ஃபோன் அட்டன் பண்ணும்போது எல்லா பொருளும் உள்ள இருக்கணும். அப்ப வந்து என்ன கேட்டீங்கன்னா, அந்த சிஸ்டமேட்டிக்கா ஓடிட்டே இருப்போம், கட சிஸ்டமேட்டிக்கா ஓடிட்டு இருப்போம். மத்தியானம் இப்ப தூங்குறது இந்த டைமிங்ல வந்து என்ன கடை பசங்க மத்தியானம் 2 மணி வரைக்கும் இருப்பான், 1 மணி வரைக்கும் இருப்பான். அப்படிங்க அந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த டைமுக்குள்ள வந்து என்ன நம்ம என்ஜாய் பண்ணி தானே பண்றோம் ஒரு விஷயத்த. இது ஒன்றும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா எல்லாம் பண்ணல இல்லையா. அதை நான் தான் சொல்றேன்ல, காத்துக்கிட்டு இருக்க நேரத்துல ஒரு பேராகிராஃப் கூட அடிப்பேன் நான் சொல்றேன் இல்லைங்களா. இந்த எழுத்துலயும் இந்த டைமிங் எல்லாமே இருக்கு இல்லைங்களா, அது இருக்கு. அப்புறம் நம்ம முன்னாடிலாம் நண்பர்களை பாக்குறதுக்கு வெளியில போய் மலைக்கு போய் கூடி கும்மாலாம் போட்டிருப்போம், போய் அவுட். இப்ப இதெல்லாம் நிறைய பண்ணிட்டோம் இல்ல. அதனால என்ன கேட்டீங்கன்னா, எழுத்து கடை இதுன்றனால அதை சிறப்பா வந்து திட்டமிட்டு. இப்போ உங்க நாள் எத்தனை மணிக்கு முடியும்? நாள் ஒரு 9:30-10 மணிக்கு முடிச்சிருவேன் நான். 10 மணில இருந்து ஒரு 3 மணி வரை தூங்குவேன். அப்புறம் மத்தியானம் ஒரு 2 மணி நேரம் தூங்குவேன். 2 மணி நேரம் தூங்குறது இல்ல, அடுத்த எழுதுறத பத்தி சிந்திக்கிறதுக்கான ஒரு அப்படிதான் இருக்கும். அது மண்டைக்குள்ள ஓடும். நம்ம அதெல்லாம் வந்து மத்தவங்களுக்கு எல்லாம் படுத்தோனி தூங்குறேன்னு சொல்லுவாங்கல்ல, அவனுக்குலாம் நான் டப்பக்குன்னு ஒரு 10,000 எடுத்து கொடுத்துருன்னு நினைக்கிறேன். சாமி, நமக்கு வந்து தூங்குறதுங்கிறது படி அந்த சொற்கள் எல்லாம் நம்ம மண்டைக்குள்ள போட்டு அதை ஷட் டவுன் பண்றது இருக்கு இல்லைங்களா. ஒவ்வொரு லேயரா ஷட் டவுன் பண்ணணும். அப்படியே இந்த நாவல் உள்ள ஓப்பா அப்படின்னு, அது உள்ள ஓப்பா அப்படிங்கிறது இல்லையா. அடுத்த வாரம் எழுத போறது உள்ள ஓப்பா அப்படி நீங்க இந்த போன் எடுத்து அப்படி தள்ளி விடுவீங்க இல்ல, அப்படி வெளியில தள்ளி விடுவீங்க இல்ல, போனெல்லாம் எடுத்து அப்படி தள்ளி விட்டு அப்புறம் கடைசியா வந்து அப்படி அமைதியாகி தூங்குறதுங்கிறது அது ஒரு பெரிய ப்ராசஸ். இல்ல, உங்களுக்கு எழுதுற அனுபவமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அனுபவம் தான். ஏன்னா நீங்க எழுதாம இருக்கவே மாட்டீங்க போல. டைம் கிடைச்சா நாங்க எப்படி இன்ஸ்டாகிராம்ல என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறோமோ அந்த மாதிரி சாப்பிடுற மாதிரி நீங்க வந்து எழுதிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க இது வரைக்கும் எழுதின புத்தகங்கள்ல எதை எழுதும் போது அதோடைய அனுபவம் வந்து இன்னும் ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப மிகப்பெரிய அனுபவம் அப்படின்னா நீங்க எந்த புத்தகத்துக்கு சொல்லுங்க? சுபிச்ச முருகன் எனக்கு அப்படி இருந்தது. ஒவ்வொரு நாளுமே எடுத்து பாத்தீங்கன்னா என்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கரெக்டா பதிவாயிருக்கும். ஒரு சாகசக்காரனா இருந்த சரவண் சந்திரன் வெளிப்பட்ட இடம் தான் 5 முதலின் கதை, ரோலக்ஸ் வாட்ச், இதெல்லாம். அவன் ஒரு பித்து பிடிச்சு தேடி அலைஞ்ச காலம் தான் அஜ்வா.
அதுக்கடுத்து வந்து சுபிச்ச முருகன், லகுடு, அப்புறம் கடைசியா வந்து ஒரு அத்தாரம். அது எல்லாமே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். அதுல ரொம்ப உழுக்குன அனுபவம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது அதுக்காக நீங்க உழுக்குனது மட்டும் தான் அனுபவம்னு சொல்ல முடியாது. நதிமுல்ல அப்படி மெதுவா போனது ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா? இப்ப அத்தாரம் எல்லாம் அப்படி போயிருக்கேன். இப்போ நான் ரமலவுன்னு ஒரு நாவல் எழுதியிருக்கேன். அதெல்லாம் அப்படி நதியில அப்படியே எல்லாத்தையும் அப்படி பாத்துக்கிட்டே கிடக்குற டாப் ஆஃப் த பூமி மேல உட்காந்து அப்படி நடக்கிறதெல்லாம் பாக்குறது இருக்கு இல்லையா? அந்த அனுபவம். இப்ப இதுல எந்த அனுபவத்தை வந்து நீங்க அந்த அது கொந்தளிப்பு ஒரு உணர்வு. சுபிச்ச முருகன் இது. அதுல கொந்தளிக்கிறதுல சிறப்பான கொந்தளிப்பு என்ன? நீங்க எந்த நாவலோட அதிகமா பயணிச்சிருக்கீங்க? அதிக நேரம் பயணிச்சதுன்னா நீங்க எந்த நாவல் சொல்றீங்க? இல்ல எல்லாமே நான் அந்த ஒரு ஷார்ட் பீரியட்ல தான் எழுதிருக்கேன். ஒரு மாசம். ஏன்னா நான் ரொம்ப சின்ன நாவல் தான் எழுதுறேன். ஒரு 30 சாப்டர், 30,000 வேர்ட்ஸ். எனக்கு என்னோட எழுத்து முறை அப்படிதான். எனக்கு நீங்க சொல்ல மாதிரி அந்த அந்த இது இருக்கு இல்லைங்களா, அந்த இதுல எனக்கு அதுல நீங்க புரிஞ்சுக்கணும், என்னுடைய வாழ்க்கை சூழல் நான் உள்ள கழுத்து கொடுத்துருக்கிறேன், அதுக்கு நான் இருந்துதான் ஆகணும். ஸோ வந்து அப்ப அதுக்குள்ள நான் வந்து ஒரு 10 நாள் தான் எனக்கு டைம் கிடைக்குது, 5 நாள் தான் டைம் கிடைக்குது அப்படிங்கும்போது அதுக்கு இந்த ஃபார்மெட்ல இந்த நாவலுக்கு சின்ன நாவல்னு ஒன்று எழுதுறேன் இல்லையா, அதெல்லாம் ஒரு இதுலதான். ஆமா, ஒரு மாசம் மேக்சிமம். அதை விட்டீங்கன்னா ஒரு 40 நாள் அதுதான் இருந்திருக்கே தவிர நீண்ட அனுபவம் அப்படின்லாம் இல்ல. பட் உழுக்குன நாவல் அப்படின்னா அந்த காலகட்டமே என்ன தான் சொல்றேன் இல்லையா, அந்த காலகட்டமே வாழ்க்கையோட புற அக நெருக்கடிகள் உழுக்குனதுன்னா சுபிச்ச முருகன். அதுக்கடுத்து மத்ததெல்லாம் இப்பெல்லாம் கொஞ்சம் நோகாம பார்பி பத்தி. பார்பி என்னோட அனுபவம் தானே. அது ரொம்ப எளிமையா எழுதப்படுற நாவல் தான். அது நான் எழுத முடியும் இல்ல, நான் எழுதாம அப்புறம் யாரும் எழுத முடியும்? ஏன்னா ஒரு ஹாக்கி விளையாட்டை பத்தி எழுதுறது. ஆனா அதுக்குள்ள இன்னொன்னு இருக்கு. வழக்கமா அந்த ஸ்போர்ட்ஸ் படங்கள்ல இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் கதைகள்ல வந்து ஒண்ணு இருக்கும். அப்படி வருவான், ஒருத்தன் ஜெயிப்பாங்க, அப்படி போய் கிளைமேக்ஸ்ல போய் கைதட்டி வந்து பார்பி அப்படி இல்ல. அதுக்குள்ள பல வேற லேயரு. அதுக்குள்ள அந்த பொண்ணு குற்றநுணர்வு, அதுக்குள்ள ஒரு மிஸ்டிக்கலான தன்மை. உண்மையாவே வந்து ஓப்பனண்டா இருக்கும். அவர் செத்து போனது உண்மையா, இவன் இருந்தது உண்மையா, அப்படி மாதிரி வேற எல்லாம் நிறைய இருக்கும். அதுக்குள்ள வேற எல்லாம் நிறைய இருக்கும். அதுக்குள்ள வேற லேயர்ல அந்த கதை சொல்றது இருக்கு இல்லையா. ஸ்போர்ட்ஸ் கதைனா இப்படிதான் இருக்கும்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இல்ல. அந்த ஒரு இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்காது. அது இருக்காது பேட்டர்ன். பட் நீங்க வந்து இப்போ டிவியில ஒர்க் பண்ணிருக்கனால உங்களுக்கு டிவி ஆடியன்ஸோடைய பல்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கும், இது எப்படி போய் சேரும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். எழுத்துலயும் நீங்க வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. அடுத்து சினிமா அனுபவம் அப்படிங்கிறது அது வந்து எப்படி இருக்கு? சினிமா வந்து எனக்கு என்னுடைய கப் ஆஃப் டீ இல்ல, உண்மையாவே சொல்றேன். ஆனா நான் சென்னைக்கு வந்தது, படிச்சது எல்லாமே சினிமாவுக்கு போகணும் அந்த ஆர்வம் நடந்தது. அப்புறம் சினிமாவுக்கு போக முடியாத வேலை பார்த்தே அவனுடைய கட்டாயத்துல இருந்து அதுல இருந்து ரொம்ப வெளியில தூரம் வந்து பண்ணி இப்ப வணிகத்துக்கெல்லாம் போயிட்ட பிறகு வந்து நினைட்டீங்கன்னா நான் சினிமா ஒரு வணிகமா தான் பாக்குறேன். அது வெளியில இருந்து தான் பாக்குறேன். அதுக்குள்ள ஆப்ரேட் ஆகிறவங்க செய்யறவங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா. அதுல எனக்கு நிறைய கசப்பான அனுபவங்களும் இருக்கு, கசப்பான அனுபவங்களும் இருக்கு, இனிப்பான அனுபவங்களும் இருக்கு. அதுல கொஞ்சம் காசும் கிடைச்சிருக்கு, செஞ்சிருக்குது. அது வந்து என்னன்னா அப்புறம் என்னுடைய டைம் ஒண்ணு இருக்கு. என்னன்னா இப்ப நீங்க ஒரு டைரக்டர்கிட்ட போய் நான் சாயந்தரம் 4 மணிக்கு தான் வருவேன், 4:30க்கு தான் வருவேன், அப்புறம் எனக்கு அதனால அவங்க ஒரு ஓரத்துல இருக்காங்க, நம்ம ஒரு ஓரத்துல இருக்காங்க, அவங்க ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல இருக்காங்க, நம்ம ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல இருக்கும். அதே மீறி வந்து நண்பர்களுக்கெல்லாம் எழுதி தரேன், எல்லாம் பண்றேன். அதை கமர்ஷியலா பண்ணல, அதுக்காக காசு கொடுக்காமையும் பண்ணல. நான் சொல்ல புரியுதுங்களா. இப்போ ஒரு புது பையன் தம்பி ஒரு பையனுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்கிறேன், ஃபுல் ஸ்கிரிப்ட் பவுண்டட். அவன் சொன்னான் என்கிட்ட வந்து, ஆனா இப்பெல்லாம் எல்லா ப்ரொடியூசரும் போனா வந்து பவுண்டர் இருக்கான்னு கேட்காங்கண்ணா, என்கிட்ட அவ்வளோ காசெல்லாம் நான் அசிஸ்டன்ட் ஏன் பட அவங்க கூப்பிட்டு அப்படியே பழனி தோட்டத்தில் வச்சு சடன்னு ஒரு 4 நாளில் உட்காந்து தட்டி கிட்டி பண்ணி இந்த போட என்னமோ பண்ணு, ஆனால் வந்து வந்துச்சுன்னா தயவுசெய்து காசு கொடுத்துரு சொல்லி அனுப்பிவிட்டு அப்புறம் ஒரு டைரக்டருக்கு எழுதி கொடுத்தேன், செஞ்சேன், பண்ணேன். அப்புறம் அந்த சினிமாக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா எல்லாருமே அவங்க கதையை தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, செய்யினாங்க. ஆனா அதே சமயம் வந்து என்னன்னா அவங்களால கதையும் பண்ண முடியல. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா அதெல்லாம் வெளியில இருந்து வாங்கிக்கணும்னு நினைக்கிறாங்க, செய்யணும்னு நினைக்கிறாங்க. இப்ப என்னெல்லாம் கூப்பிட்டு பேசுவாங்க, அப்படியே ஒரு நம்ம நூல் விட்டு பேசுறது இருக்குல்ல, ஒரு வியாபாரிக்கு தெரியும்ல, வியாபாரி அப்படின்னு தெரியும்ல. ஆனா நான் தெரிஞ்சுக்கிட்டே சொல்லுவேன், டேக் இட் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவேன், சரியா பண்ணுவேன். அப்ப அவங்கள்ட்ட நான் ஒரு விஷயம் சொல்றோம், என்னன்னு பண்றேன்னா உனக்கு நான் வேணுங்கிறதெல்லாம் எழுதி தந்துடுறேன், எல்லாமே செஞ்சிடுறேன், பண்ணிடுறேன். நீ என்னன்னா பேரை உன் பேரையே போட்டுக்கோ, காசு மட்டும் எனக்கு கொடுத்துருங்கிறீங்களா. இவங்க அந்த ஃபார்மெட்டுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. இவங்க எந்த ஃபார்மெட்டுக்கு ஒத்து வர்றாங்கன்னா நீயும் இருக்கணும், நானும் இருக்கிறேன், இந்த சித்திரவதையான வாழ்க்கையை நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபார்மெட்ல இருக்கிறாங்க. இப்படி நீங்க வந்து நினைட்டீங்கன்னா இதை வந்து இங்க ஒருத்தவங்க வராங்க,
அவுட் சோர்ஸ் பண்ணாங்க. இப்போ எங்க கடையில வராங்க, நிறைய பேர் வராங்க, எல்லாருமே வெளியில தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வர்றாங்க, வேலை பார்த்து கொடுத்தாங்க பண்ணாங்க. என்னன்னா அவங்களுக்குள்ள ஒண்ணு இருக்குல்ல, அடுத்தவங்க இதை நம்ம வேலை ஆனா அதைத்தான் அவங்க வேற விதமா பண்றாங்க. எப்படி பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, நீங்க எழுதி கொடுப்பீங்க சிகப்புல ஒரு டிஷர்ட் போட்டு அவன் வந்து என்ன கேட்டீங்கன்னா காலேஜ் ரோட்டி நின்று இருந்தான் அப்படின்னு அவன் வந்து அப்படி பாத்ரூம் போயிட்டு வந்து வெளியில சொல்லுவாங்க. பச்சை கலர் சட்டை அணிந்து அவன் மவுண்ட் ரோட்டி நின்று இருந்தான்னு சொல்லிட்டு சாரி இது வந்து நாங்கள் இன்ஸ்பயர் ஆயிட்டோம் அப்படிம்பாங்க. இதெல்லாம் நடக்கும், நடக்கும். அது வியாபாரம், கடன் போறோமா பண்ணோமா செஞ்சோமா அப்படின்ட்டு இதை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வேணுங்கிற இடம் இருக்கு இல்லைங்களா. நான் தான் சொல்றேன்ல, இது ஒரு வின்வின் சிச்சுவேஷன் இடத்துல பண்ணணும். இப்ப நான் ஒரு வியாபாரி, நான் காலையில மார்க்கெட்ல போறேன். நான் என்னைக்கு ஒரு காலம் வந்து என்ன கேட்டீங்கன்னா, என்கிட்ட மீன் எடுக்கிற, நான் போய் மீனை பர்ச்சேஸ் பண்ற ஒருத்தர்கிட்ட வந்து ஐ எம் கிவிங் யூ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிலாம் சொல்ல மாட்டேன். உனக்கு நான் வாய்ப்பு தரேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அவங்ககிட்ட வாங்குற 20 ரூபா அவங்க லாபம் சம்பாதிக்கணும். அது மாதிரி இங்கேயும் வரீங்க, சரிங்க பண்றீங்க. இங்க அது எங்க வந்துருதுன்னு கேட்டீங்கன்னா, ஏன் இதை கூட இப்படி தங்கி பேசுறேன்னா, நண்பர்கள் இருக்கிறாங்க, செய்யறாங்க, பண்றாங்க. அப்புறம் அவங்க அவங்களுக்கே ஏகப்பட்ட காய்ச்சப்பாடு, சண்டை, பிரச்சனைகள், அதை நம்ம ஏன் தேவையில்லாம மன அழுத்தங்களை கொடுக்கணும். ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன்னுங்களேன். இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதிட்டு இருக்கேன். அது ஒரு நண்பர் ஒருத்தருக்காக தான் எழுதிட்டு இருக்கிறேன். அந்த பொறி வந்து நண்பர்கிட்ட பேசும்போது இருந்துச்சு, பண்ணிச்சு. ஒரு ஷோர்ட் ஸ்கிரிப்ட், ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர், அதுக்கு எல்லாமே எழுதிட்டு இருக்கு. என் மனநிலை செயல்படுற விதத்தை நான் சொல்றேன். நான் ஒரு இன்டர்வல் வரைக்கும் எழுதிட்டேன். இன்னும் ஒரு 3 நாள்ல அதை நான் முடிச்சிருவேன், எல்லாம் பண்ணிடுவேன். அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் டிசம்பர் வரைக்கும் இது உங்க கையில இருந்துச்சுன்னா படமாகட்டும், அது வரைக்கும் ஆகாட்டி அது புத்தம் ஆகிக்கிறேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலி இப்ப நான் எழுதுறது எனக்காக தான் எழுதுறேன், ஏன் புத்தகத்துக்காக தான் எழுதுறேன். ஆனா ஆகாட்டி வந்து என்ன கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டபக்குன்னு வந்து ஒரு இதுல வந்து இந்த காரணங்கள்லாம் இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, இந்த காரணங்கள்லாம் எல்லாத்தையும் அடிக்கி ஒரு முன்னுரை எழுதி ஒரு புத்தகமா போட்டு போறாங்க. இப்போதான் பிஓடியில் 50 புக்கு கூட போடலாம்ல. 40 புக்கு வித்துது, 10 புக்கு உங்களுக்கு ஒரு புக்கு கொடுக்குறேன், இந்த அவருக்கு ஒரு புக்கு கொடுக்குறேன். தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு 2 துறைகள் தான் சூதாட்டமா இருக்கு. ஒண்ணு வந்து விவசாயம், பருவகால சூதாட்டத்துல இருக்கு. இன்னொன்னு இப்ப சினிமா. இப்ப நான் இப்ப எங்க ஊர்ல இருந்து கிளம்பி வர பையங்களுக்கு வந்து நான் ஒரு மாடல் காட்ட நினைக்கிறேன். என்ன மாடல் காட்ட நினைக்கிறேன்னா, இப்ப வரான் ஒரு 10 பேர் 20 பேர் வந்து கேட்டீங்கன்னா வணிகத்துல உள்ள நுழையிறான்னா, அந்த 20 பேர்ல அவனுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி அதுல ஒரு 10 பேர் ஜெயிச்சிடறான், ஒரு 4 பேர் வந்து சின்ன வணிகமாயி, ஒரு 3 பேர் வணிகத்தை விட்டு வெளியேறி வேலைக்கு போயிடுறான், செஞ்சிடறான். இப்ப நான் ஒரு 10 பசங்க என்னை நம்பி வராங்க எங்க ஊர்ல இருந்து கிளம்பி, ஆனா 10 பேரும் சினிமாவுக்கு போறேன்னாங்கன்னா நான் என்ன சொல்றேன்? அது சூதாட்டங்கிறது வந்து அந்த கதை ஜெயிக்கிறது மக்கள் ரசனையில இருந்துட்டா பரவாயில்ல, அந்த அன்சர்டனிட்டியோ அன்பிரடிக்டபிலிட்டியோ வந்து என்னன்னா வாழ்க்கை சுவாரஸ்யத்தை தான் படுத்து. ஆனா அது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது துறையில இருக்கு, வாழ்வாதாரத்துல இருக்கு. இன்னைக்கு ஒரு படத்துக்காக ஒரு பையன் வந்து 6 வருஷத்தை, இப்ப எங்க சீனியர் அண்ணன் மொத்தம் 3 பேர், 2 அண்ணங்க. ஒரு அண்ணன் வந்து இப்போ வந்து இப்ப டைரக்டர் ஆகி வெல் நோன் டைரக்டர் ஆகி ஆயிட்டார். பேர்லாம் இருக்கு, வெல் நோன் டைரக்டர் ஆகி இப்ப டைரக்டரா இருக்கிறாரு. இன்னொருத்தர் இருக்கிறாரு இல்லைங்களா, 3 பேர் மொத்தம். 3 பேர்ல ஒருத்தர் டைரக்டர் ஆயிட்டு போயிட்டாரு, ஒருத்தர் எங்க இருக்காருன்னே தெரியல. இன்னொருத்தர் வந்து என்ன கேட்டீங்கன்னா டைரக்டர் ஆகல, பண்ணல. போன வாரம் மக சடங்காயிடுச்சு சரவணா, அது கையில 5000 ரூபாய் காசு போட்டு 2000 ரூபாய் காசு போட்டு போடுன்னு சொல்லி நான் சொல்றது வந்து என்ன 22 வருஷமாவா 25 வருஷமா காலேஜ் முடிச்சு நாங்க 25 வருஷம் ஆயிடுச்சுங்க. 2000 காலேஜ் முடிக்கிறோம், இப்போ 2025 வருஷமா ஒரு கனவும். நான் இப்போ டபக்குன்னு எப்படி வந்து அவரை முட்டாள் அப்படின்னு சொல்லி வந்து நான் கடக்க முடியும்? அப்படி கடக்க முடியாது. ஒரு துறை இட் செல்ஃப் அப்படித்தானே இருக்குது. சக்சஸ் ரேஸ் எல்லாரும் அப்படி இல்ல. அது என்னன்னா வாழ்க்கையை தொலைக்கிறது, செய்யறது, பண்றது இருக்கு இல்லையா. அந்த ஃபேம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, ஒரு பணம் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா. அது பிடிச்சவங்க செய்யறாங்க, பண்றாங்க. நமக்கு இல்லைங்க, நம்ம எதுக்குமே அதுல போட்டு வந்துட்டு நான் வாழ்க்கையை தொலைச்சு டென்ஷன் ஆகி அவங்க கொடுக்குறவங்க ஏமா இப்போ எனக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு 10 கோடி தரானுங்க, 15 கோடி தராங்கன்னா அதுக்காக என் வாழ்க்கையும் என் நேரத்தை என் உடம்பெல்லாம் போட்டு போகணும். எங்களுக்கு கொடுக்குறதே பச்சை பராரி தர மாதிரி 15000 ரூபாய் காசு தான். இந்த 15000 ரூபாய் காசுக்கு நான் எதுக்குமா வந்து 10 நாள் தூங்காம செய்யாம நைட்டெல்லாம் படுத்து கிடந்து காலையில எந்திரிச்சு பதட்டமாயி அப்புறம் இவங்களுக்கு போய் வணக்கம் வச்சு அப்படி எந்திரிச்சு நின்று 15000 ரூபாய் காசு இதெல்லாம் பண்ணலாமா? அதுக்கு நான் பேசாம வந்து என் வேலையை போய் பார்த்தேன்னா, என் மீன் கடையை போய் பார்த்தேன்னா அந்த 15000 ரூபாய் காசு வந்து ஈஸியாவே வந்து கௌரவமாவே கிடைச்சிருது இல்ல, நிறைவாவும் இருந்துடல. அப்புறம் நம்ம ஒரு ஆர்ட்ல வெளிப்படுறோம், அவ்வளவுதான். அது நம்ம எழுதுறோம்ல. அப்புறம் இந்த ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் நான் சொல்றேன். இவங்க மட்டும் இதை மட்டும் எடிட் பண்ணாங்கன்னு நீங்க என்கிட்ட சொல்லுங்க, கரெக்டா நான் வந்து எழுதிருவேன் தனியா, இல்ல வீடியோ போட்டுருவேன். இது என்ன, அது விகடன் பண்ண வேலைமா இது. தமிழ்நாட்டுல சினிமாக்காரனை தவிர வேற யாருமே வந்து சினிமாக்காரங்களை தவிர வந்து வேற யாருமே வாழ்றதே கிடையாது. யாரோட வெற்றியும் இங்க வந்து கணக்குலயே கிடையாது. சினிமாக்காரங்க மட்டும்தான். சினிமாக்காரங்க இப்ப ஊருக்கு போனீங்களா, சினிமா பாருங்க, என் கூட படிச்சவன் காலேஜ்ல இருக்கான், ஏதோ இந்த காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கான். அவன் ப்ரொஃபஸர் ஆனதே தும்பியல் சம்பவம் தான், அது வேற.
அவனுக்கு ஃபோன் பண்றான், கேட்டு சொல்றான், என்ன மச்சான் சொல்றா, ஒரு 3 டைரக்டர் பேரு சினிமாக்கார பேர்ல சொல்லிட்டு, அவங்களாம் எங்க காலேஜுக்கு சீஃப் கெஸ்டா விட்டாங்க, கொஞ்சம் சீக்கிரம் உருப்புற வழியை பாரு, சட்டு புட்டுன்னு ஏதாவது பண்ணு, உன்னை காலேஜ் சீஃப் கெஸ்டா கூப்பிடுவானா. இந்த மனநிலை இருக்கு பாத்தீங்க இல்லையா? எங்க போனாலும் நீங்க சினிமா பண்ணலையா, அப்புறம் இப்ப படம் பண்ண போறீங்க. ஏன் எங்க அப்பா பெக்கும் போதே உங்களை எல்லாம் வந்து சினிமாக்காக தான் பெத்து போட்டிருக்காங்களா என்ன? அப்படி கிடையாது இல்ல. எல்லா துறைகளும் இருக்குல்ல. நீங்க ஸ்டார்களை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க, உண்மையாவே வந்து அந்த வானத்துல இருந்து அந்த ஸ்டார்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்க விஞ்ஞானி இருக்கான்ல, அவனை 4 பேருக்கு கூட தெரியாது, அவர் சின்னவர் ஆயிடுவாரா? உங்களை 40 பேருக்கு தெரியுதா, 400 பேருக்கு தெரியுதா, 4000 பேருக்கு தெரியுதாங்கிறதெல்லாம் மேட்டர் இல்ல, நீங்க என்ன பண்றீங்கிறதா மேட்டர். அப்படி பாத்தீங்கன்னா, நான் தைமூர்னு ஒரு ஊர்ல ஒரு 2.5 வருஷம் வாழ்ந்தேன். அந்த ஊர்ல தியேட்டரே கிடையாது, அந்த நாட்டுல தியேட்டரே கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஃபுட்பால் பேர் தான் ஹீரோ. ஃபுட்பால் 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 இருக்கிறீங்க, அப்ப அவனை நீங்க என்ன எடுத்துருக்கீங்க? அப்ப அந்த நாட்டுல நான் ஃபுட்பால் பேரா இருந்தா நான் தானே ஹீரோ. ஒருவேளை சினிமா விளையாடுற இடத்துல வந்து எழுத்தாளர்கள் வந்து எழுத்தாளர் பல நாடுகள்ல ஹீரோவா இருந்திருக்காங்க, செய்யறாங்கல்ல. பட் இந்த மனநிலை ஊனப்படுறது இருக்கு பாத்தீங்களா? இங்க வெற்றிங்கிறதே வந்து வாட் இஸ் விக்ட்ரி அப்படின்னா வந்து சினிமால பெற வெற்றி மட்டும்தான் வந்து சிலாயிக்கப்படுறதும், சாதாரண வெற்றிகள்லாம் வந்து என்ன கேட்டீங்கன்னா அப்படி கண்டுகள்லாம் அப்படி போறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அது ரொம்ப முக்கியமானது வந்து என்னன்னா, அது அந்த காலகட்டத்து மனநிலை. அதான் சொல்லுவாங்கல்ல, ஆளே இல்லாத ஊருக்கு வந்து இழுப்பு பூ சர்க்கரையாம்பாங்க. அந்த மாதிரி அந்த காலத்துல உங்களுக்கு பட்டிக்காட்டா முட்டாய் படையை பார்த்த மாதிரி ஒரு மனநிலையில இருந்தீங்க, அதனால இதெல்லாம் உங்களுக்கு வியப்பா தெரிஞ்சு. எங்களுக்கு அப்படி வியப்பா தெரியல இல்ல. இப்போ ஒரு வணிகனுக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா, ஒரு படம் கூட வாழ்க்கையில பார்க்காத வணிகர்களை வந்து நான் வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். என்ன கேட்பேனே, படத்துக்கு எடுத்து போவீங்களானேன்னு. சொல்லுவாங்க, ஏனுங்க படத்துக்கெல்லாம் போற அளவுக்கு அப்படின்னு அது அசிங்கமான ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படிலாம் பார்த்தீங்கன்னா வண்டி கொடை சாஞ்சிருங்க அப்படிலாம் வந்து இதெல்லாம் சொல்லுவானுங்க. இப்ப என்னையே கேளுங்க, நான் கடைசியா தியேட்டருக்கு போய் படம் பார்த்தது வந்து கபாலி. கபாலி தான் நான் கடைசியா தியேட்டருக்கு போன படம். அதுக்கடையில வந்து பழனியில இருக்கும்போது இந்த புதுப்பேட்டைன்னு ஒரு புதுப்பேட்டையோ இல்ல புதுப்பேட்டை இல்ல வடசென்னைன்னு ஒரு படம் வந்தது இல்லைங்களா? வடசென்னைன்னு வந்தது. அந்த படத்துக்கு நண்பர்கள்லாம் போனாங்க, நான் போனேன். உள்ள தியேட்டருக்குள்ள போய் உட்காரலாம் செஞ்சேன். ஆனா வந்து அன்னைக்கு வேற ஒரு சூழல் வந்தனால நீ இருங்கன்னு சொல்லி வெளியில வந்துட்டு நான் வந்துட்டேன். அதுக்கடுத்து நான் வந்து தியேட்டருக்குள்ள போய் நான் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆனா அந்த ஓடிடில வர படங்கள் அந்த பேட்டர்ன் பாக்குறேன். அந்த ஓடிடி படங்கள் கூட எனக்கு நான் எப்படி பார்ப்பேன்னா, சாப்பிடுற நேரத்துல அந்த 3/4 மணி நேரம் பிச்சு பிச்சு பார்ப்பேன். இப்ப படமே பார்க்காத ஆட்கள்லாம் இருக்காங்க. நான் ஒரு நாள் வந்து பெரிய ஹீரோட படம் பழனியில ஷூட்டிங்கு. அந்த ஹீரோக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு அங்க வந்துட்டாங்க, பழனிக்கு வந்துட்டாங்க. என்னையும் காரில் கூப்பிட்டா அப்படின்னு நான் ஒரு கொத்துக்காரர் அப்படின்னு. கொத்துக்காரனா யாருன்னா ஒரு 10 பொம்பளை ஆளுகள் எல்லாம் வேலைக்கு கூட்டு வந்து அதுல 10 கூலிக்கு 1 கூலி. நீங்க தான் கோயம்புத்தூர் தானே, உங்களுக்கு தெரியுமில்ல, கொத்துக்கார கூட்டு வந்திருக்கேன். இவங்க ஷூட்டிங் நடக்கு, ஏதோ ஒரு தியேட்டர்ல ஷூட்டிங் நடக்கு, நான் உள்ள வர மாட்டேன்ட்டேன். பொம்புண்ணா நீங்க போங்க அப்படின்ட்டு நான் காரில் உட்காந்து இவங்க எல்லாம் போயிட்டு வந்தாங்க. வந்தார், யார் அந்த தம்பி ரொம்ப தடிச்சு தெரியுறாரு அப்படின்னாரு. அவர்தாங்க ஹீரோ தமிழ. அவரை நான் வச்சுட்டா வஞ்சகம் பண்றாரு, உண்மையாவே தெரியாது. இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அப்புறம் ரெண்டாவது, ஒவ்வொரு ஆர்ட் இருக்கு இல்லையா, ஒரு ஆர்டிஸ்டா வந்து என்னன்னா நம்ம ஒரு ஆர்ட்டை மதிக்கணும். இப்ப எனக்கு சினிமால அதுல அவங்க மேலதான் எனக்கு பிரச்சனையே தவிர அந்த அந்த அது மேல எனக்கு பிரச்சனை இல்ல. அந்த ஆர்ட் மேல எனக்கு பிரச்சனை இல்ல. இந்த ஆர்ட்ல வந்து சசாங் ரிடம்ஷன் அது இதுன்னு என்னென்னலாம் பண்ணதெல்லாம் இருக்கு. ஏன் தமிழ்ல எனக்கு தெரிஞ்சு வந்து பருத்தி வீரன் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஏன் மௌனராகம் இது நாயகன் எல்லாம் தளபதி எல்லாம் பாட்டெல்லாம் நான் நீங்க அந்த ட்ரெயின் சவுண்ட் வந்தீங்கன்னா நானே ட்ரெயின் கட்டி திரும்புவேன். அப்படி சினிமா லவர் தானங்க நம்மளும். பட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது என்னன்னா அவங்க அது இது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியான பார்வை வந்து என்னன்னா, இது ஊனப்பட்டு என்னன்னா அவங்களுக்குமே அது பதிஞ்சிருச்சு. அவங்களுமே வந்து பாவம் நிறைய தூக்கி வச்சுட்டு ரொம்ப துயரம் தான். நமக்கு அது இல்ல அது இல்லாதனால அது கம்ஃபர்டபுளா இல்ல. அது வந்துச்சுன்னா எழுத போறோம், நம்ம எல்லா ஆர்ட்ஃபார்ம்ல எழுதத்தானே போறோம், செய்யத்தானே போறோம், எழுதத்தானே வந்திருக்கிறோம். பட் அது போய் கேட்கறது இல்ல. இன்னொரு பக்கம் அந்த ஆக்சசிபிலிட்டி, இப்ப அது சினிமா வந்து எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் அது எல்லாரும் பேசுறாங்க அந்த மாதிரி ஆயிடுது. சம்பேர் யாரோ ஒருத்தவங்க ஏதாவது ஒரு புத்தகத்தை வந்து பரிந்துரை பண்ணும்போது மக்கள் அதுக்கு ஒரு மாதிரி இப்போ இதுல என்ன இருக்கு அப்படின்னு ஒரு ஆர்வம் வருது. அதை அவங்க ஃபாலோ பண்ணாதான் அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும். இப்ப நீங்க வந்து முதல் முறை படிக்க வராங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கோ, இல்லை இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கோ ஏதாவது ஒரு புத்தக பரிந்துரை கொடுக்கணும் அப்படின்னா நீங்க எந்த புத்தகங்கள் சொல்லுங்க? இல்லை எந்த எழுத்தாளருடைய புத்தகம் சொல்லுங்களா, உங்களுடையதும் உட்பட? பட்டியல் அது எப்படி போட முடியுமா?
எல்லாத்துலயுமே இப்போ எஸ்ராமசனா இருக்காரு, ஜெயமோகன் சார் இருக்கிறாரு, சோதர்மன் சார் இருக்கிறாரு, எல்லாத்தையும் தானே படிங்க. எப்படி பட்டியல் போட முடியும்? நிஜமாவே எப்படி பட்டியல் போட முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? அதனால நீங்க என்னன்னா, நான் அடிப்படையா ஒரு விஷயம் சொல்லுவேன். நீங்க அதுக்குள்ள வர்றீங்க இல்லையா, வரும்போது வந்து வாய் வழி பரிந்துரைகள் எடுத்துக்கோங்க. நான் எப்படி எடுக்கிறேன்னா, இப்ப எப்படி எடுக்கிறேன்னா, நான் ஒரு 10 பேர் வச்சிருக்கிறேன். 10 பேர் வச்சிருக்கிறேன். தம்பிகள், உங்களை மாதிரி தங்கிகள் எல்லாமே இருக்காங்க. அவங்க கேட்பேன் நான், என்ன படிக்கட்டும் அப்படின்னு கேட்பேன். அவன் சொல்லுவானே, அந்த கருங்குன்றம் படிங்க, உங்க டேஸ்ட்டுக்கு கரெக்டா இருக்கும் அப்படிமானுங்கள. அதை வாங்கி படிப்பேன். நான் நீந்தி என்னை நோக்கி நீந்தி வர்றத அப்படி எடுப்பேன். சில புரியுங்களா? அப்படி போய் எடுக்க மாட்டேன். அதனால நண்பர்கள்ட்ட கேட்க சொல்லுங்க, கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அதாவது இந்த ப்ராசஸ்க்குள்ள வந்துட்டு இப்ப இந்த கேள்வி வந்து என்ன கேட்டீங்கன்னா, எனக்குமே இருக்கும் சார். இன்பாக்ஸ்ல அதுல எல்லாம் கேட்பாங்க, சார் என்னென்ன புத்தகங்கள்லாம் படிக்கலாம், என்னென்ன புத்தகங்கள்லாம் வாங்கலாம், ஆரம்பிக்கிறது எப்படிங்க நம்ம கூடி கணக்கா இருக்கு, எப்படிங்க சொல்ல முடியாத, எப்படி சொல்ல முடியும்? அப்ப அதுக்கு நான் எதுல ஆரம்பிக்கணும்? அப்ப நான் முதல்ல தமிழ் இலக்கிய மாணவனா போய் நான் வந்து சங்க இலக்கியத்துல இருந்து ஆரம்பிக்கணும் சொல்ல முடியும்? சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால அது வரும். அது நீங்க வந்து இதுக்கெல்லாம் தேடலாம் வேண்டாம். நீங்க அந்த ஆர்வம் மட்டும் இருந்துச்சுனாலே போதும். படிக்கணும்ன்ற ஆர்வம் இருந்துச்சுனாலே நீங்க இப்ப ஆக்சுவலி என்ன எனக்குன்னா, இப்ப நீங்க வந்து கியா சோனட் கார் வாங்க போறீங்க, முடிவு பண்ணிருங்க. இப்ப போங்க, தெரியும் கியா சோனட்டா தெரியும் உங்களுக்கு, அப்படியே சோனட்டா தெரியும்ல. அது மாதிரி நீங்க படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புக்ஸ் அது இதெல்லாம் அப்படியே கண்ணில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப அதுல அந்த படிக்கிறீங்கல்ல, படிக்கும் போது உங்களுக்கு தெரியும் இந்த உலகம் எனக்கு அப்படிங்க. அப்படி பிக் பண்ணுங்கிறேன் நான். அது காலம்லாம் பிரச்சனை இல்லை. 100 வருடத்துக்கு முந்தின டெக்ஸ்டா கூட இருக்கலாம், அது இல்ல நேத்து வந்த டெக்ஸ்டா கூட இருக்கலாம், பணம்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ள பண்ணுங்க தான். இது உடனடியாக அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பட்டியல் போறதுல ஒரு அப்படிலாம் இல்லை. நேர்மையா சொல்றேன், புரிஞ்சுக்கோ. இப்ப நீங்களே வந்தீங்கன்னா எத்தனை சொல்ல முடியும்? ரோல் பண்ணீங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் ரோல் ஆகி ஓடிட்டு. நட்சத்திர எழுத்தாளர் சரவணன் சந்திரனின் 5 முதலைகளின் கதை மற்றும் ரோலெக்ஸ் வாட்ச் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி 5 முதலைகளின் கதை மற்றும் ரோலெக்ஸ் வாட்ச் லிசன் பண்ணுங்க.